மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன, நம்ம எப்பவுமே விழிப்புணர்வாக இருக்கணும். உடனடியாக நீங்கள் வாஸ்து பார்த்துக்கணும். அந்த மாதிரி வைக்கும் பொழுது அந்த வீடு படுத்து விடும். எதிரில் இருக்கிற கோணங்களினுடைய வேறுபாடுகள், திடீர்னு கதவுக்கு முன்னாடி ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும். வாஸ்துப்படி கட்டுற வீடுக்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது. கண்டிப்பாக அதுக்கு மதில் சுவர் போட்டுக்குங்க. வணக்கம், பலம் வாஸ்து யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்க. இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம்னு கேட்டிங்கன்னா, வாஸ்துப்படி வீடு கட்டி நாங்கள் நல்லா இருந்தோங்க சார், சில காரணங்களால் திடீர்னு நாங்கள் ரொம்ப மைனஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிறவங்கள என்னென்ன அதில் நடக்குது, மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன. வடக்கு பார்த்து சைட்டு ஒருத்தர் வீடு கட்டிட்டார், வாஸ்துப்படி கட்டி ஒரு 4 ஆண்டுகள் செம சூப்பராக டெவலப் நல்லா போயிட்டு இருந்ததுங்க. அப்புறம் ஆப்போசிட்டில் இவருக்கு எடுத்துக்கால பெரிய காம்பவுண்ட் இருந்தது, அந்த காம்பவுண்ட் வால்வு இடிச்சிட்டாங்க, எதுக்கால ஒரு சைட் போட்டாங்க. அப்படி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்போசிட்டில் இந்த தெரு தாக்கம்னு சொன்னேன் இல்லைங்க, வடக்கில் நீச்ச தெரு தாக்கம் வந்து அதில் டச் ஆச்சு. அப்போ வந்து என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய முன்னேற்றம் அந்த 3 ஆண்டுகள் மிகச்சிறப்பான வெற்றியை சந்தித்து கொண்டிருந்த நபர் வந்து மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ்க்கு போயிட்டார். இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடந்தது. எதற்கு காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாஸ்துனுடைய தன்மை. அப்புறம் அவர் காம்பவுண்ட் மட்டும் இடிச்சதும் இல்லாமல் தெரு தாக்கம் வந்துருச்சு. வடகில் அவங்களுடைய தோட்டம் உயரம், அப்புறம் இவங்களுடைய வீடு பள்ளம். இந்த பேஸ் வந்து அந்த காம்பவுண்ட் இடிக்கிற வரைக்கும் அதில் எதுவுமே எங்களுக்கு தெரியல அப்படின்னு மாதிரி ஒரு பிரச்சனை. காம்பவுண்ட் இடிச்சு பின்னாடி தான் தெரிஞ்சது அந்த தோட்டம் ஒரு 2 அடி உயரங்க அப்படின்னு. அப்புறம் அந்த உயரம் இருக்கிறதுனாலையும் காம்பவுண்ட் இடித்ததுனால அந்த உயரம் வந்து இவங்களை பாதிக்குது. அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, நாள் பட அங்கே ரோடே வரல, மண் ரோட்டில் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க இடிச்ச உடனே என்னாச்சுங்க, இவங்க லெவலுக்கு மண் ரோடை வந்து போட வரும்பொழுது கொஞ்சம் உயர்த்திட்டாங்க. இவங்க வீடு வந்து ரோட்டினுடைய மட்டத்தை விட 2 அடி குறைவாக போயிடுச்சு, வடக்கு பார்த்த வீடு. அதில் ஒரு பிரச்சனை. ஆப்போசிட்டில் அந்த இடத்துல ஒரு ரோடு ஒன்று உருவாக்கிட்டாங்க, அதனால் ஒரு பிரச்சனை. இப்படி நமக்கு தெரியாமல் வரக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கிறது. நம்ம எப்பவுமே விழிப்புணர்வாக இருக்கணும். வாஸ்துப்படி கட்டிட்டோம்னா எல்லாம் நல்லா நடந்துடும் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா நடந்துடும். ஆனால் ஏதாவது நமக்கு தெரியாமல் மைனஸ் ஆகுது, பேங்க் பேலன்ஸ் குறையுது, ஐடி கேட்ட லெவல் குறையுது, கம்பெனியை குரோத் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உடனடியாக நீங்கள் வாஸ்து பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துல தப்பு நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியாது. அது போக ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பையன் புள்ள பெருசாகிரும், கல்யாணம் முடிப்பாங்க, வீட்டை வந்துங்க மேல் மாடியில் வடக்கில் நாம் வந்து ஒரு ஃப்ளோருமே கட்டி கொடுத்துருப்போம், மேலே மொட்டை மாடியாக இருந்திருக்கு. இப்போ வர ஆர்கிடெக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, சார் நீங்கள் ரொம்ப ரிச் ஆகிட்டீங்க, உங்கள் வீடு வந்து நல்லா ஜம்முன்னு பண்ணிடலாம் அப்படின்ட்டு தென்மேற்கு மூலையிலேருந்து கட்ட மாட்டாங்க. நம்ம நார்மலாக வாய் மூலையிலேயே அக்னி மூலையிலேயே படி போட்டு கொடுத்துருப்போம், மேலே ஏறுவாங்க. முன்னாடி டிசைனாக படிங்க தெரியாது, ஃபுல் க்ளோஸ் பண்ணி ஃப்ரெண்டில் மட்டும் ஒரு 2 ரூம் போட்டு விட்ருவாங்க வடக்கில். அந்த மாதிரி வைக்கும் பொழுது அந்த வீடு படுத்து விடும், வாஸ்து குறை அதே ஏற்பட்டு நடந்துவிடும். அதனால் நம்ம எப்போவுமே வீட்டு மேலே ஒரு கண் இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, வீட்டை வந்து அப்பப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு 2 தடவை 3 தடவையாக பார்த்துக்கணும். எதுக்காலை சுற்றுப்புறத்தில் இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரோடை இடித்து ரோடை மாற்றி போடும் பொழுது ரோடு உயரமாகிறது, அந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்புறம் மேற்கு பார்த்த வீடோ தெற்கு பார்த்த வீடோ பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பாதாள சாக்கடை, பெரிய அளவுக்கு குழி தோண்டி ஒரு 15 அடி ஆழத்தில் பெருசாக கட்டிடுவாங்க. அப்போ மேற்கு பார்த்த வீட்டில் வந்து சில நேரங்களில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லையில் வீடு, சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவங்களும் ஃபெயில் ஆகுறாங்க. எதிரில் இருக்கிற கோணங்களினுடைய வேறுபாடுகள், திடீர்னு கதவுக்கு முன்னாடி ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும். இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக பார்த்து தெளிவாக இருக்கணும். வீடு கட்டுனா பார்த்தாதுங்க, வாஸ்துப்படி கட்டுற வீடுக்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது. வாஸ்தே இல்லாமல் வடக்கொட்டியோ கிழக்கொட்டியோ அல்லது ஈசானி மூலையிலேயோ அல்லது வாயு மூலையிலேயோ அல்லது இந்த மாதிரி 3 மூலைகள், நிறுதி மூலையை தவிர்த்து மீதி மூலையில் கட்டுகின்ற கட்டடங்கள், அப்புறங்க பெரிய இடமா இருக்கும், நீச்சத்தில் வழி விட்டு உச்சமான பாகத்தில் வந்து வீட்டை கட்டிடுவாங்க. இப்போ கிழக்கு பார்த்த இடத்துல ஈசானி மூலையில் வீட்டை கட்டிட்டு அக்னி மூலையில் பின்னாடி போகிறதுக்கு பெரிய கேட்டு வச்சு தந்து விட்ருவாங்க. அப்புறம் பார்த்தா தோட்டம் துறவுங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு 5 சென்ட்லேருந்து 5 ஏக்கர் வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி இடங்களும் அவங்க வந்து சிக்கிக்கிறாங்க. எப்போவுமே வாஸ்துப்படி கட்டும் பொழுது மதில் சுவர் பெட்டர்னு சொல்லுவாங்க. மதில் சுவர் மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தடுப்பது மதில் சுவர். சில பேர் வேலி போட்டுக்கலாம்னு கேட்பாங்க. வேலி போட்டால் தண்ணி அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வருமானு கேட்டால் வரும். ஒரு பாம்பு வரும்னா வரும், ஒரு தவக்கலை வரும், பூரான் வரும், தேல் வரும். அனைத்து பிரபஞ்சத்தில் உள்ள உயிரினங்களும் அதுக்குள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. அது மாதிரியே எகெயின்ஸ்டான விஷயம் உள்ள வந்துடும். கண்டிப்பாக அதுக்கு மதில் சுவர் போட்டுங்க. நிறைய பேர் வேலையை போட்டுட்டு நானும் வேலையை போட்டுட்டு ஒன்றும் அரெஸ்ட் ஆக மாட்டேங்குது அப்படிங்க நிறைய பேர் கேட்பாங்க. நம்ம வந்து போனோம்னா 10 ரூபா வட்டிக்கு உங்களுக்கு கடன் வாங்க தெரியுமான்னு கேட்பாங்க. வாங்க தெரியும்பாங்க.
வாங்கி முதல்ல போடு, கட்டு, ஜெயிச்சிருவீங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து நிறைய பேர்த்த வந்து மிகப்பெரிய வெற்றியாளரை உருவாக்கி இருக்கிறீங்க. வாஸ்துப்படி வீடு கட்டின பின்னாடி இத்தனை விஷயம் இருக்கா? இப்போ நான் சொல்லாமல் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அனுபவம் 30 ஆண்டுகளை தொடர்ந்து நம்ம ப்ராக்டிக்கலாக போய் ஜெயிக்க வச்சுட்டே இருக்கிறோங்க. இப்போ தான் நம்ம வந்து வகுப்பு அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். விருப்பம் உள்ளவர்கள் அதில் சேர்ந்தும் பயனடைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.